இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். வக்கீல் தொழில் ஆரம்பித்து 8 மாதம் ஆக போகுது. ஆனால் இன்னும் நம்மக்கிட்ட ஒரு கேஸ் கூட வர மாட்டேங்குது. நம்ம கூட தொழில் ஆரம்பித்த வேணு இப்போ காரு பங்களான்னு செட்டில் ஆகிட்டான். நாம் மட்டும்தான் வருமானலாம் சுற்றிக்கிறோம். இப்படியே போனால் இந்த ஆஃபீஸை இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போகிறது தான், வேறு வழியே இல்லை. சம்பாதிக்க வருமானம் இல்லை. வீட்டில் போனால் எவன் மதிப்பான் நம்மளை? நம்ம படித்த படிப்புக்காவது எவனாவது நம்மக்கிட்ட வரலாம் இல்லை? இது வரைக்கும் கோர்ட்டு பக்கம் போகாதால் துவைச்சி போட்ட கோர்ட் அப்படியே தான் இருக்குது. அந்த கோர்ட் சூட்டு போட்டுன்னு வேற எங்கேயும் போக முடியாது. வெளியே போனால் அசிங்கமாக இருக்குது. என்னடா வக்கீல்னு. நம்ம எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு நமக்கு ஒரே ஒரு கேஸ் வந்தால் மட்டும் போதும். அந்த கேஸை வச்சு நான் எப்படி ஃபேமஸ் ஆகிறேன்னு மட்டும் பாருங்களேன். ஹலோ சார், உள்ளே வரலாமா சார்? எஸ், வக்கீல் வாதமுனி ஹியர். யாராக இருந்தாலும் உள்ளே வாங்க ப்ளீஸ். வாங்க சார், வாங்க சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார், தயங்காமல். அந்த பிரச்சனையை சிம்பிளாக முடிச்சிடுவார் சார் வக்கீல் வாதமுனி. சொல்லுங்கள் சார். யோ, அப்போ நீ வக்கீல் இல்லையா? பின் எதுக்கு என் வக்கீல் மேலே சீன் போட்டுங்க? ஏரியா நான் எது வந்தாலும் வக்கீல்கிட்ட பேசிக்கிறேன். வக்கீல் சார், வக்கீல் சார், வக்கீல் வாதமுனி சார், எங்கே இருக்கீங்க? வாங்க சார், ரொம்ப அர்ஜென்ட், சீக்கிரம் வாங்க. யோ தம்பி, நான் தான் என் வக்கீல் வாதமுனி. கொஞ்ச நேரம் என்னை சீனு போட விட மாட்டிங்களே. சரி சொல்லுங்கள், என்ன பிரச்சனை அங்கே வந்தீங்க? ஐயோ சார், நீங்கள் தானே சார் வக்கீல் வாதமுனி? சாரி சார், சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க சார். நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் சார். தம்பி, என் வாழ்க்கையில் நேரம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீ யார், உன்னை பற்றி கேஸ் எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்லுப்பா. என்கிட்ட வந்த கேஸ் எதுவும் இது வரைக்கும் தோற்றதான் சரித்திரமே இல்லை. நான் கோர்ட்டுக்கு போனால் எந்த கேஸும் முடியாமல் இது வரைக்கும் இருந்ததில்லை. அதனால் உங்கள் கேஸை தைரியமாக சொல்லுங்கள், நான் முடித்து வைக்கிறேன். சொல்லுங்கள் சார். நீங்கள் இது வரைக்கும் கோரிக்கை போனதில்லைன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா சார்? டேய் தம்பி, அதெல்லாம் என் மேலே பொறையாமையாக இருக்கிறவங்க பறைய போடுறது. அதெல்லாம் நீ ஒன்றும் கண்டுக்காத. சரி, உன் கேஸ் என்ன சொல்லு. எது வந்தாலும் இப்போவே தீர்த்து வச்சிருவான் இந்த வக்கீல் வாதமுனி. சொல்லு. வணக்கம் சார், என் பேர் தாஸ் சார். அண்ணன் பேர் காளி சார். ஊர் காட்டாம்பட்டி சார். அப்பா அம்மா 2 பேருமே இல்லை சார். எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி 2 ஏக்கர் நிலத்தை எங்கள் 2 பேருக்கும் சமமாக தான் சார் விட்டு போனார். எங்கள் அண்ணன் என்னை விட 5 வயசு பெரியவன் சார். அவனுக்கு திருமணமாகி 2 பசங்க இருக்காங்க சார். நான் படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் எங்கள் அண்ணன் தான் சார் என் நிலத்தையும் அவன் நிலத்தையும் சேர்த்து விவசாயம் பண்ணி அதில் வருமானம் பார்த்துருந்தான் சார். நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல சார். ஆனால் சமீபத்தில் தான் சார் எனக்கு திருமணம் ஆச்சு. நான் அப்போது எங்கள் அண்ணன்கிட்ட போய் என்னுடைய நிலத்தை கட்டினேன் சார். அதுக்காக கொஞ்சம் பகுதி மட்டும் கொடுத்துட்டு மீதி முக்கால்வாசி பகுதியை அவனே எடுத்துக்கினான் சார். அதனால் எனக்கு சேர வேண்டிய ஒரே நிலத்தை நீங்கள் தான் சார் கஷ்டப்பட்டு வாங்கி தரணும் சார். என் நிலத்தை எனக்கு மீட்டு தாங்க சார், ப்ளீஸ் சார். ஓகேப்பா, ஓகேப்பா. இந்த வக்கீல் வாதமுனிக்கிட்ட எவனாவது கேஸுன்னு வந்துட்டானா அவன் திரும்பி போகும்போது சிரிச்சுன்னு தான் போவான். சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்கள்கிட்ட கேஸுக்கு வரவன் எல்லாரையும் நீங்கள் மென்டல் ஆக்கி தான் திருப்பி அனுப்பிங்க போல். தம்பி, நான் சொன்னது அதுவே இல்லை. என்கிட்ட கேஸுக்கு வர எல்லாரையும் நான் அவனோட கேஸை முடித்து அவனை மகிழ்ச்சியாக தான் திருப்பி அனுப்புவேன். அதை தான் நான் சொன்னேன். தம்பி, நீ ஒன்றும் கொல்லப்படாத. இனிமே உன் கேஸு என் கேஸு மாதிரி.
என் கேஸு உன் கேஸ் மாதிரி சொல்கிறீங்களே, அப்போ என் நிலத்தை ஓன் நிலம் சொல்லி எழுதி வாங்கிப்பீங்களோ? சார் உங்களால் நம்ப முடியாது சார், நான் போகிறேன் சார் வேறு வகைக்கிட்ட. தம்பி, உன் கேஸு என் கேஸு மாதிரி சொன்னோன்னா நீ வேறு ஒன்று நினச்சிக்காத தம்பி. இனி உன் பிரச்சனையை என் பிரச்சனையை எடுத்து அதை சீரும் சிறப்பமாக முடிச்சு தருவேன் தம்பி. அதை தான் தம்பி நான் உன் கேஸு என் கேஸு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை தம்பி. ஓ அப்படியா, சரிங்க சார். தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி, உன் கேஸை நான் சீக்கிரமாக முடிச்சு தந்துடுறேன். சரி தம்பி, உங்ககிட்ட காசு இருக்கா? ஐயோ சார், காசுலாம் தர தேவையில்ல சார், திரும்பி போகிறதுக்கு பஸ் பாஸுக்கு 50 ரூபா வச்சுக்கிறேன் சார். என்ன தம்பி நக்குலா, நான் கேட்குறது உனக்கு புரியல? உங்ககிட்ட 20,000 இருக்குதா? ஐயோ சார், என்ன சார் என்கிட்ட போய் இவ்வளோ காசு கடன் கேட்குறீங்க? நானே இங்கே வரத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட 100 ரூபா கடன் வாங்கிட்டு வந்தேன் சார், என்கிட்ட போய் சார் கடன் கேட்குறீங்க? என்ன தம்பி வந்ததுலேருந்து கிறுக்குத்தனம் போய் சொல்லிங்கிறீங்க, பட்டி காட்டான்ல அப்படி தான் இருப்பீங்க. என்ன சார் என் ஊர் பேரை மறந்துட்டீங்களா சார்? அதனால தான் சார் தப்பு சொல்லிங்கிறீங்க. என் ஊர் பேர் பட்டி காட்டான் இல்லைங்க சார், காட்டாம்பட்டி சார். இனிமேலாவது கரெக்டாக சொல்லுங்கள் சார், என் ஊர் பேர் யார் தப்பாக சொன்னாலும் எனக்கு பிடிக்காது சார். யோ நான் உனக்கு திட்டிங்கிறேயா, அது கூட உனக்கு புரியல? காசு இல்லாமல் நீங்களாம் எதுக்கு கேஸு பார்க்க வைங்க, லூஸாயா நீங்களா? நான் ஒரு தடவை கோர்ட்டுக்கு போகணும்னா எனக்கு 20,000 செலவாகும், உனக்கு தெரியுமா? சார் கோர்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது, பஸ்ஸிலே போனாலும் 10 ரூபா தான் ஆகும். நீங்கள் எப்படி சார் 20,000 கேட்குறீங்க? தம்பி எதுவாக இருந்தாலும் எடுக்கணுக்காக பேசிங்க. உன்னால் எவ்வளோப்பா தர முடியும் அதை மாதிரி சொல்லுப்பா. சார் என்னால் கடன் வாங்கி கூட 1500 கிட்ட தான் சார் போட்ட முடியும், அதுக்கு மேலே என்னால் முடியாது சார். அதனால் 1500 மட்டும் வாங்கிங்க சார். என்னப்பா என்ன பேசின்னு இருக்கிற? 1500 கூலிக்கு வேலை செய்யறதுக்கு நான் என்ன வக்கீலா இல்லை உங்கள் நிலத்துல வரப்பேட்டுறோண்ணா? நீ சொல்லுப்பா. சார் என்னால் 1500 தான் சார் தர முடியும், அதுக்கு மேலே முடியாது சார். நீங்கள் நடத்துங்க, இல்லை நான் வேறு வக்கீல் பார்த்துக்கிறேன் சார். போங்க சார், நீங்களாம் எனக்கு வேறு வக்கீலே இல்லையா? என்னடா ஒரு கேஸ் சாப்பிட்டா அவனை வச்சு அவங்ககிட்ட நிறைய அமௌண்ட்டு கறந்து நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆகலான்னு பார்த்தா இவனா கஞ்சா பையனாக்குறான், ஒத்த பைசா ஒருத்தரத்துக்கு யோசிக்கிறான். சரி இப்போதைக்கு இவனை விட்டால் வேறு ஆள் கிடைக்க மாட்டாங்க, அதனால் இதே எடுத்து நடத்துவோம். தம்பி 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 எங்கேப்பா போகிற? உங்கள் கேஸை நானே நடத்துகிறேன்ப்பா, வாப்பா. நீ அந்த 1500 மட்டுமே கொடுப்பா, வேறு ஒன்றும் தேவையில்லப்பா. ஆனால் இப்போ தான் முறையாக வாழ்க்கையிலே இந்த வக்கீல் வாதமணி ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு ஏழைக்காக வாதாட போகிறான்ப்பா. எல்லாம் பார்த்துக்கப்பா, எல்லாம் வாதமணியோடைய பெருந்தன்மைப்பா, புரிஞ்சிக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுறது தெரில சார். சரிங்க சார், நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு டவுட் க்ளியர் பண்ணிட்டு போகிறேன் சார். அது என்னென்னா, அது எப்படி கேட்குறது சார்? உங்களுக்கு 4 அப்பாவா சார்? ஏன்பா என்னை பார்த்து ஏன்பா அந்த கேள்வி காட்ட? சார் நான் உங்களை பார்த்து கேட்கல சார், நீங்கள் மாட்டி வச்சுக்கிற அந்த போர்டை பார்த்து சார் கேட்டேன். நாங்களாம் எங்கள் பேருக்கு பின்னாடி எங்கள் அப்பாவோடைய முதையை தான் சார் வச்சுப்போம். ஆனால் நீங்கள் வக்கீல் வாதமணி BABLன்னு 4 இன்சில் வச்சுக்கிறீங்க சார். அதனால தான் சார் உங்களுக்கு 4 அப்பாவான்னு கேட்டேன். இதில் எதாவது தப்பா சார்? நீங்களே சொல்லுங்கள் சார். டேய் அது நான் படித்த படிப்புடா, அதுக்கிட்ட ஒன்றும் தெரியல. BABLன்னா வக்கீல்னு அர்த்தம், அதனால தான் அந்த படிப்பை நான் படித்தேன். எப்பயாவது புரிஞ்சுக்கோ, வக்கீல்னா BABLலாம் வக்கீல். இனிமேல் தப்பாக பேசாத. ஆமாண்டா, முன்ன மாதிரி கிராமத்தான போய் கேஸாக போச்சு பார்த்தியா, என் தப்பு தான். தப்பு எல்லாம் என் மேலே தாங்குது. உன்னெல்லாம் வச்சு எங்கே கேஸை நடத்தி எங்களை ஜெயிக்க வரணும். சரிப்போ கோர்ட்டில் பார்ப்போம். ஓகே சார், பாய் சார், நான் போய் வரேன் சார், அப்புறம் பார்க்கலாம் சார். Ner till Manra till Santipom.